நான் இந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி பேசணும்னு நான் நெனச்சுட்டே இருந்தேன். பட் எனக்கு வந்து அத ப்ராசஸ் பண்றதுக்கே வந்து ரொம்ப டைம் ஆயிருச்சு. ஆஸ் அ மதர் ஆஃப் யங் டாட்டர் எனக்கு வந்து அது ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு அந்த நியூஸ் கேட்டு. என்னாச்சுன்னா 2 மந்த்ஸ் முன்னாடி நம்ம இந்தியன் கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு ஃபேமிலி தான் சிட்னில வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 2 வயசான ட்வின் பேபீஸ் இருக்காங்க. எங்க கூட்டு போனாலும் ஸ்ட்ராலர்ல கூட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் வெளியில போயிட்டு, திரும்பவும் வந்து வீட்டுக்கு போறக்கோ, இல்ல எங்க போறக்கோ வந்து ட்ரெயின் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் ஸ்ட்ராலர்ல இருந்திருக்காங்க 2 குழந்தைங்களும். அண்ட் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கும்போது அவங்க அம்மா வந்து ஏதோ ஒரு ட்ராலி பேக் மாரி புடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அவங்க அப்பா வந்து ஸ்ட்ராலர் புடிச்சிட்டு இருந்தாங்க. எதனாலயோ தெரியல கை எடுத்திருக்காங்க. அந்த ஸ்ட்ராலர் வந்து ரோல் ஆயி ட்ரெயின் ட்ராக்ல விழுந்துருச்சு. ட்ரெயின் ட்ராக்ல விழுந்த உடனே அவங்க அப்பா வந்துட்டு டக்குன்னு இறங்கி அந்த குழந்தைங்கள காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அந்த ஸ்டேஷன்ல, அந்த ட்ராக்ல ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருந்தது. பட் அந்த ஸ்டேஷன்ல நிக்க வேண்டிய ட்ரெயினே கிடையாது அது. அது தெரிஞ்ச அவங்க அம்மாவும் வந்துட்டு கையெல்லாம் காமிச்சு ஹெல்ப்ன்னு சொல்லி மத்தவங்களும் அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அந்த டிரைவருக்கு எப்படியோ கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. இங்க வந்துட்டு என்னவோ பிரச்சனை இருக்கு. தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாரி கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. டிரைவருக்கும் எப்படியோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகி அவங்களும் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாங்க. என்னாச்சுன்னா, அந்த ஸ்டேஷன்ல நிக்க வேண்டிய ட்ரெயினே இல்ல அது. அதனால பயங்கர ஃபாஸ்ட்டா வந்துட்டு இருந்திருக்கு. அவரும் வந்து பிரேக் போட ட்ரை பண்ணாரு. பட் கரெக்ட்டான டைம்ல பிரேக் போட முடியல. ட்ரெயின்ல இருக்கவங்கலாம் சொல்றாங்க, டக்குன்னு பயங்கரமா ஒரு சத்தம் கேட்டு ட்ரெயின் நின்னுச்சு அப்டின்ட்டு. அண்ட் அதுக்குள்ளேயே வந்து அங்க இருக்கிற போலீஸ்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வந்துட்டாங்க. ட்ரெயினும் ஸ்டாப் ஆயிருச்சு. அண்ட் அடியில வந்து குழந்தை அழுகுற சத்தம் கேட்டிருக்கு. அதனால போலீஸ்லாம் இறங்கி என்னாச்சு அப்படின்னு செக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. என்னாச்சுன்னு அடியில போய் இறங்கி பார்க்கும்போது 2 வீலுக்கு நடுவுல வந்து குழந்தை வந்து விழுந்து கிடந்தத பார்த்து அவங்க வந்து மீட்டு எடுத்திருக்காங்க. அண்ட் இன்னொரு குழந்தையும் அவங்க அப்பாவையும் வந்துட்டு எங்கேன்னு தேடும்போது, அந்த அப்பாவும் இன்னொரு குழந்தையும் வந்து வீலுக்கு அடியில ஸ்மாஷ் ஆகி இறந்துட்டாங்க. இத வந்து கேட்கறக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஏன் இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன் அப்டின்னா, நீங்க வந்து ஒரு குழந்தையோட பேரண்ட்டா இருந்து ஸ்ட்ராலர் யூஸ் பண்றீங்கன்னா, நீங்க 1 செகண்ட் ஸ்ட்ராலர ஸ்டாப் பண்றதா இருந்தாலும், அந்த வீல்ல இருக்கிற லாக் யூஸ் பண்ணி அந்த வீல லாக் பண்ணுங்க. இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். லாக்க வந்து லாக் பண்றது அண்ட் லாக்க ரிலீஸ் பண்றது. இட்ஸ் அன் ஈஸி ஸ்டெப். ஒரு 1 செகண்ட் கூட ஆகாது அந்த லாக்க போடுறதுக்கும், ரிலீஸ் பண்றதுக்கும். பட் இத வந்து நெறைய பேரு அலட்சியமா வந்துட்டு அத கண்டுக்காம இருந்திருக்காங்க. இது வந்துட்டு ஒரு அவேர்னஸா இருக்கட்டும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். நீங்க வந்து வெளியில கூட்டிட்டு போம்போது, அது சேஃபான பிளேஸாவே உங்களுக்கு தோணுனாலும், நீங்க வந்து ஸ்ட்ராலர் யூஸ் பண்ணும்போதெல்லாம் ஸ்டாப் பண்ணும்போது, 1 செகண்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னாலும் லாக் பண்ணுங்க. இது வந்து ஒரு சாதாரணமான விஷயமா தெரியலாம். பட் வந்து ஒரு பேபியோட லைஃபே சேவ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நெனச்சு பாருங்க, நம்மளும் வந்து உட்கார வச்சு லாக் எல்லாம் போட்டுர்றோம். அதுக்கே வந்துட்டு நம்ம சேஃப் இல்லன்னு எந்திரிக்கணும் அப்படின்னு நெனச்சா கூட நம்ம குழந்தனால எந்திரிக்க முடியாது. தயவு செஞ்சு ஸ்ட்ராலர் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த மாரி ட்ரெயின் ஸ்டேஷன்ஸ்லலாம் யூஸ் பண்ணும்போது நல்லா பின்னாடி தள்ளி நில்லுங்க. அண்ட் ரோட்லயுமே யூஸ் பண்ணும்போது, கிராஸ் பண்றதுக்கு வெயிட் பண்ணும்போதெல்லாம் வந்து நல்லா பின்னாடி தள்ளி நில்லுங்க. ஏதோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட் டைம்னால அது ரோல் ஆக ட்ரை பண்ணாலும், நம்ம வந்து பிடிக்கிறதுக்கான ஒரு டைமாவது நமக்கு வேணும். அதனால ஸ்ட்ராலர் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. அண்ட் பப்ளிக் பிளேஸஸ்ல இந்த மாதிரி பிளேஸஸ்ல தயவு செஞ்சு லாக் பண்ணுங்க. இத அலட்சியமா எடுத்துக்காதீங்க. அண்ட் லாஸ்ட்லி தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்டர் கிட்ஸ் கிட்ட ஸ்ட்ராலர் கொடுத்து விளாடாதீங்க. பிகாஸ் யோர் கிட்ஸ் ஆர் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி.